ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டைலில் நம்ம கருவாட்டு தொக்கு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம மழைங்க. நேற்றே நல்ல மழை, இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூற்ற விழுந்துகிட்டே இருந்துச்சு. மழையும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சூடாக எங்கள் மம்மிக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம துண்டு கருவாடோட தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவாடை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அந்த கருவாடை பார்த்திங்கன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் போல் எண்ணெயில். அது பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடவும் டபடபன்னு வேட்டு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்கள் மம்மி தான் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. அது ஃப்ரை ஆகி முடிச்சதும் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த எண்ணெயிலே போட்டு தான் நம்ம தொக்கு வைக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அது 2 பக்கமும் திருப்பி விடவும் அது கொஞ்சம் நல்லா அப்படியே கறி மாதிரி வெந்திருந்துச்சுங்க. நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இதை ஃபுல்லுமே நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் மம்மிக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால அரை தக்காளி மட்டும் எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலலாம் எடுத்து எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துடாதீங்க, அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எங்கள் மம்மி வெங்காயம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அது எப்படி சொல்கிறது, நம்ம அந்த வெங்காயம் வதக்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த தயிர் சாதத்துக்கெலாம் அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க. போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டாங்க. கிளறி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை ஆட் பண்ணாங்க. அப்புறம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும் போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிண்ட பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவேவும். அப்புறம் நாங்கள் எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அவங்க முகத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அதை அவ்வளோ ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா கருவாடுனா உயிர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்போ பண்ணாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு ஆனந்தமாக பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக தக்காளியும் போட்டாச்சு. போட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இதுவும் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே வதங்குற வரைக்கும் நானும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் பார்த்திங்கன்னா அப்படியே மோந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லை நான் மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியெல்லாம் கட் பண்ணும்போது, இஞ்சியை விட எனக்கு வெள்ளைப்பூடு கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக யோசிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. போட்டு இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ கிளற போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதையும் கொதிக்க விடலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் மம்மிக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்களேன், நல்லா பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதை ஃபுல்லும் நல்லா அப்படியே வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்கட்டும். கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சு முடிச்சதும் பார்த்திங்கன்னா இது நல்லா அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்களேன், நல்லா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த கருவாடை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இப்படியோ நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் பாருங்கள். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடு எவ்வளோன்னு தெரியலங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க. அந்த கருவாடை தான் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டாச்சு. இதுக்காக ஒரு தொக்கா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது கிளற கொஞ்சோண்டு ஆயிடுச்சுங்க. அது இந்த பழைய சொத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குமாமே. அதுதான் எங்கள் மம்மியும் சொன்னாங்க, உனக்கு என்ன தெரியும் இதோட டேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நான் இன்றைக்கி தாங்க ட்ரை பண்ணேன். எனக்கே சீரியஸாக அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஊட்டி விட்டுருந்தாங்க. அந்த டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் இன்ன வரைக்கும் இருக்குதுங்க. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்களேன், ஃபைனலாக இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா தொக்கு மாதிரி அப்படியே கூட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கருவாட்டு கூட அப்படியே சேர்ந்து அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்திங்களா. எங்கள் மம்மி தாங்க
அவ்வளோ ரசித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேவையானதை ரெடி பண்ணணும்ல. பழைய சோறு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பராக தான் எடுத்து வச்சுருந்தாங்க போல். இதுவுமே நானாக எடுக்கலைங்க. நான் உட்காந்துருந்தேன். எங்கள் மம்மி தான், வா நான் பண்ண போகிறேன் நீ எடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக கூப்பிட்டாங்க. சரி அவங்க ஆர்வத்தை ஏன் கெடுப்பானே அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா கேமராவை தூக்கிட்டு போயிட்டேன். போயிட்டு இதை தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் பழைய சொத்தை எங்கள் மம்மி தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் தயிரெலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மண்பானையில் வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும். நல்லா தயிரெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை ஃபுல்லும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த சாதத்தை பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குமா. இந்த காம்பினேஷனை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோண்டா அப்படின்னு யோசிச்சு தாங்க நானும் பிளானை போட்டாச்சு. நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ ஒரு தடவையாவது நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தான் என்னோடது. எப்படினாலும் நான் பார்த்திங்கன்னா ஒரு தடவைனாலும் டேஸ்ட் பார்த்துருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பழைய சொத்தை பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி நல்லா வடிகட்டி அதை ஒரு மாதிரி நல்லா எடுத்துக்கிட்டாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. தயிர்லாம் ஊற்றி அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னங்க நம்மளும் பொறுப்பாக அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இதுக்கு மாற்றி வச்சுட்டு அந்த தட்டையும் அங்கிட்டு இங்கிட்டு நானும் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சேன். எங்கள் மம்மி ஏதாவது ஒரு லொக்கேஷனில் உட்காருவாங்கன்னு பார்த்தேன். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு வேலை அங்கிட்டு ஒரு வேலை, தெரியுமில்ல உங்களுக்கே இந்த மம்மி என்ன எப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் மம்மி அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படா வைப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தொக்கை தூக்கிட்டு ஓடிடுவோம் வாங்க அப்படின்ட்டு நானும் தூக்கிட்டு ஓடிட்டேன். அப்புறம் நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு நான் தான் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது எல்லாமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி சைடில் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள பிடிச்சிங்க நான் உட்கார வச்சுருந்தேன். நான் உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றத மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்கும். அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த கருவாடுனா பிரியமாக இருப்பாங்களா அவங்க மதர் அப்படின்ட்டு சொல்லுங்கள். என் இதை பாருங்கள் பொசிஷன் நல்லா இல்லடி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. குடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு என்னென்னமோ பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னையும் சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி எனக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒருத்தவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எச்சி ஊரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். அப்புறம் நாங்கள் வெக்கத்தை விட்டு நானே கேட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் நானும் பார்த்திங்கன்னா தொக்கை கையில் வச்சுட்டு எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுத்து கூட மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் மனசார சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.